இந்த 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்தால் கௌரவமாக வாழ்வான், சந்திரன் உட்கார்ந்தால் பணிஞ்சு வாழ்வான், செவ்வாய் உட்கார்ந்தால் அவன் தைரியமாக வாழ்வான், புதன் உட்கார்ந்தால் அவன் தொழிலில் முன்னேற்றம் அடைவான், குரு உட்கார்ந்தால் அவனுக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கும், சுக்கிரன் உட்கார்ந்தால் புத்திசாலி மனைவி கிடைக்கும், சனி உட்கார்ந்தால் அவன் புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்கும், ராகு உட்கார்ந்தால் குழப்பமான புத்தியை ஏற்படுத்தும், கேது உட்கார்ந்தால் அவன் ஞானத்தை அடைவான். இந்த 5ஆம் இடங்கிறது இவ்வளோ அற்புதமான இடம். அதில் உட்கார்ற கிரகத்தை வச்சியும் அந்த கிரகத்துடைய சாரத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த 5ஆம் இடமே உயர்ந்த ஸ்தானமாக எடுத்துக்கலாம். அதுதான் கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணங்கிறது 5, 9ஆம் ஸ்தானம். இந்த 5ஆம் இடங்கிறது ஜோசியத்தில் முக்கியமான பங்கு வகிக்குது. 12 ஸ்தானத்திலேயே 5ஆம் ஸ்தானம் மிக முக்கியமான ஸ்தானம். அதில் உட்கார கிரகத்தை வச்சு நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஸ்தானம் சொல்லி உங்களுக்கு நன்றி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.